அன்பின் இருப்பிடமாய், அருளின் ஊற்றாய், அனைத்து ஆசைகளின் பிறப்பிடமாய் திகழும் நம் ஆன்ம நாயகன் இயேசுவின் கரங்களில் இந்நாளை வாஞ்சனையோடு பெற்றுக்கொண்ட எம் இனிய சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாடும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்ற சிந்தனை வரிகளோடு இன்றைய நற்செய்தி வாசகங்களை இறை ஒளியில் தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். புனித லூகாஸ் தனது நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறை வசனங்களிலே ஓய்வு நாட்களில் சீடர்கள் கதிர்களை கொய்து உண்டதையும், பரிசேயர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் ஏன் செய்தீர்கள் என்று வினா எழுப்புவதையும் விவரிக்கின்றார். பசியில் இருந்த சீடர்கள் பரமன் இயேசுவின் பாதையில் உடன் நடந்ததால் பரிசேயர்களின் பகட்டு பண்பாட்டை விட மனித நேயமே மகத்துவமான வழி என்று சுய விழிப்புணர்வோடு வாழ நிகழ்கால நொடிப்பொழுதில் மனித மாண்பை வாழ்வாக்க கற்றுத்தருகின்றனர். இறைமகன் இயேசுவோடு உடனிருக்கும் நாட்கள் ஓய்வு நாட்களாக இருந்தாலும் அங்கே மனிதம் மானுடம் நிலைக்குமாயின் அதுவும் ஆண்டவருக்கு ஏற்ற நாளே என்று மனித மாண்புக்கு உயிர் கொடுக்கும் விதமாக சட்ட திட்டங்களை விட மனிதம் உயர்ந்தது, அது புனிதமாகும் மனித நேயத்தில் என்று கூறுகின்றார் இயேசு. ஆம், மானிடத்தின் பொதுமொழி பசி என்றால் பசியின் பொதுமொழி கண்ணீர்தான். பசி காலத்தையும் கோலத்தையும் அரித்து கொண்டு அழுகைக்கும் சிரிப்புக்கும் நடுவே ஊர்ந்து கொண்டே இருக்கும் நிதர்சன கரைப்பான். பசிதான் மானுடத்தின் சரளமான பொதுமொழி. இது வெற்று வயிறு சுமக்கும் பாறை சூழ் வெட்டவெளி. ஆம், மானுடம் என்பது மதியில் இல்லை, ஆன்மா என்னும் அறையின் இடுக்கில். இதயம் என்பது இயந்திரம் அல்ல, ஈரம் என்னும் மானுடம் நீக்க. இதயம் தன்னிலே ஈரம் வைத்து கருணை சிரிப்பில் உலகை வெல்லும் மார்க்கம் அறிந்த நம் புனித அன்னை தெரசா அவர்களைப் போல மானுடத்தின் மொழியை அறிந்தவர்களாய் எல்லா நேரமும் எல்லா காலமும் மனித மாண்போடு நிதர்சனமாய் நிஜ மனிதர்களாய் வாழ வரம் வேண்டுவோம். நல் மனிதத்திற்கு நிறை சாட்சிகளாக மலர்வோம். மனிதம் புலரட்டும், மனித நேயம் மாண்புரட்டும்.